அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசைக்கெலாம் நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனுக்காக இன்றைக்கி ஒரு அருமையான சட்னி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நம்ம ஏகப்பட்ட வெரைட்டிஸ்லாம் சட்னிலாம் நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பண்ண ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து தாங்க இந்த சட்னி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு 50% வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு 2 தக்காளி அரிஞ்சு போட்டுடுறேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5 பூண்டு புல் சேர்த்துருக்கேங்க. இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சுருளை வதங்கி வரணும். இந்த வெங்காயமெல்லாம் இந்த சமயத்தில் வந்து ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கப்பு இருக்கும் வேர்க்கடலை வறுத்து அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தது. அதோடு சேர்த்து வதக்கிடலாம். நம்ம இந்த சட்னிக்கு உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த ஒரு சட்னி போதும், அத்தனை இட்லி தோசை நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே வதக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம இந்த வேர்க்கடலை இந்த பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட சுவைகளே வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உப்பு பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நெசாகவும் இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத நான் வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இந்த அளவு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுறேன். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து திட்டமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக தாளிப்பு தான். ஒரு குட்டி வானலில் நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கடுகு பருப்பு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்து அப்படியே சட்னியில் தாளித்து ஊற்ற வேண்டியது தான். ஒரு சிம்பிளான தாளிப்பு தாங்க. நல்ல ஒரு பிகினர்ஸ் கூட நீங்கள் நினச்ச உடனே ½ அன் ஹவர்லேயே இந்த வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான இட்லியோடு இந்த சட்னி தொட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இந்த இட்லின்னு. இந்த சாஃப்டான இட்லியோடு இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு கீ ரோஸ்ட்டோட கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பரான அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.